ஆண்டவரே. ஆரா ஷகரபகரா ஆராதனை உமக்கே. ஓ ஹல்லேலூயா. ரிகபலதரதரத. நீர் வேண்டும், நீர் வேண்டும், வேறொன்றுமே வேண்டாம், நீர் வேண்டும். தேங்க்யூ அப்பா. நீர் வேண்டும், வேறொன்றுமே வேண்டாம், நீர் வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே? கைகள் உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி. ஓ ஷகததரபகததத ரிகபக. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த ஒருத்தர் கூட இருந்துட்டா போதும். எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும்பா. நீங்க மட்டும் எங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே, எங்க குடும்பத்தோடு இருந்தா போதும் ஆண்டவரே. ஓ ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆமாப்பா ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை இறங்கி உம்முடைய ஜனத்தோடு, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளோடு நீங்க இடைப்படுவீராக. அப்பிரயோஜனமான நம்முடைய ஊழியக்காரன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளம்பும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தை பகிர்ந்து கொள்ளுன்னு அண்ணன் சொல்லும்போது, தேவ சமூகத்தில் ஜெபித்தும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்பினார். சோர்வு என்ற வார்த்தை மட்டும் முன்னாடி வந்துட்டே இருந்தது. சோர்வின் பள்ளத்தாக்கு, இந்த வேலி ஆஃப் சாரோ. நிறைய எனக்கு நேற்றைய ஆராதனையிலேருந்தே இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இப்போது ஆராதனை நேரத்துலேயே ஆண்டவர் தெளிவான வார்த்தைகளை அமைச்சிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற அநேகர் பல விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போன நிலையில் தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பகுதி. மற்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் கேள்விகளோடு சோர்ந்து போயிட்டு பலவீனப்பட்டு, எப்பொழுது என்ற கேள்வி, எப்போ விடுதலை அடைகின்ற கேள்வி, எப்போ தீருன்ற கேள்வி, பல கேள்விகளோடு நம்ம தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு நாளும் நம்மளை பிசாசால கீழே தள்ள முடியாது. ஹல்லேலூயா. பவுல் தெளிவாக சொல்லுகிறார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒடுங்கி போக மாட்டேன். சத்தமாக, நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. கலக்கம் அடைந்தும் மன முறிவடைய மாட்டேன். அந்த வார்த்தை சொல்லுங்க, மன முறிவடைய மாட்டேன். ஹல்லேலூயா. ஓ ரபாலா ஷண்டரா. மன முறிவு, இந்த சோர்வுக்கு மிகப்பெரிய காரணம் மனதளவில் ஏகப்பட்ட காரியங்கள் அழுத்ததுனால சோர்ந்து போய் நம்ம வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுது, மன முறிவு அடைகிறதில்லை. துன்பம் வந்தாலும், துன்பப்படுத்தப்பட்டாலும்,
கைவிடப்படுறதில்லை. எத்தனை துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அல்லது துன்பப்படுத்தப்பட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார் பாருங்க. சங்கீதம் 118:13 விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 118:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நாம விழும்படி நிறைய சூழ்நிலைகள் நம்மளை தள்ளிட்டு இருக்கு. மனிதர்கள் நம்மளை தள்ளி கொண்டு இருக்கிறாங்க. பிரச்சனை நம்மளை பிடித்து கீழே தள்ளுகிறது. ஆனால் கீழே விழ போகிறவர்களை அல்லது விழுந்தவர்களை தூக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். தூக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொன்ன ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு முடிக்க போகிறோம் நேரத்தில். இந்த சோர்வு நிறைய நேரத்தில் ஏன் வருது? நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நிமித்தம் சோர்வு வருது. ஆனால் அதில் நிறைய சூழ்நிலைகளில் அதிகமான பேரை பலவீனப்படுத்துகிறத இந்த சோர்வின் காரியம்தான். சோர்வுன்றது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதை. அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு. ஒரு பெரிய ஊழியக்காரருடைய செய்தியில் சொன்னது, பிசாசுகளுடைய மாநாடு நடந்ததான். மிகப்பெரிய பிசாசுகளுடைய மாநாடு. அதில் அவனுடைய தலைவர் லூசிபர் மேலே உட்காந்துட்டு இருக்கிறான் சிங்காசனத்தில். கீழே அந்த ஆர்டர் பிரகாரம், எபேசியர் 6 சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த ராஜ்யத்தில் கிங்டமில் ஆர்டர் பிரகாரம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கீழே எல்லாம் அசுத்தாவிகள் நிறைய இருக்குது. கவுண்ட்டு எண்ண முடியாத அசுத்தாவிகள் இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் லூசிபர் ஒவ்வொரு பிசாசுக்கும் கொடுத்த அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்குறான். நீ வேலை முடிச்சியா, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நிறைய ஆவிகள் வந்து, நான் இதெல்லாம் செய்து முடித்தேன், எனக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க, இதை முடிச்சிட்டேன், சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம், இந்த நபரை நான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணேன், அந்த நபர் கீழே விழுந்துட்டாரு, அந்த நபரை இந்த ரூபத்தில் போனேன், இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனேன், கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த மனிதர்களை சோர்வுக்குள்ளாக்கி அல்லது பலவீனப்படுத்தியோ பாவத்தில் தள்ளியோ அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுறது தான் சாத்தானுடைய வேலை. அப்போது ஒரு பிசாசு வந்து சொல்லிச்சான், நான் நிறைய ஆயுதங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் ஒருத்தனை மட்டும் கீழே தள்ளவே முடியல, என்னத்தை கொண்டு போனாலும் எந்த ரூபத்தில் போனாலும் அவன் ஜெயிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருக்கிறாங்களாம். அப்போ கீழே ஒரு அசுத்தாவிகள் ஒரு குட்டி பிசாசு சொல்லிச்சான், நான் ஒன்று சொல்லட்டா, ஐடியா சொல்லட்டா அப்படின்னு கேட்டுச்சான். மேலே இருக்கிற பெரிய பிசாசுங்களாம் அதட்டுச்சான், உனக்கு ஒன்றும் தெரியாது உட்கார், நம்ம அதட்டுறோம்ல அந்த மாதிரி, உனக்கு ஒன்றும் தெரியாது நீ உட்காரு, உனக்கு அனுபவம் இல்லை உட்காரு அப்படின்னு மேலே இருக்கிற பெரிய பேய்ங்க குட்டி பேயை அதட்டுச்சான். அப்போது லூசிபர் சொன்னானா, இரு அவன் என்ன தான் சொல்ல வரான்னு கேளு. அப்போ அவர் சொல்லிச்சா, என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, என்னை அலோவ் பண்ணிங்கன்னா நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நபரை அட்டாக் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு. சரி ஓகே, நீ உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லி லூசிபர் பர்மிஷன் கொடுத்த உடனே அனுமதி கொடுத்துட்டான். நேராக அவன் போயிட்டு ஒரு வாரம் கழித்து வரான். ஒரு வாரம் கழித்து வந்த உடனே பயங்கர குஷியோடு பயங்கர ஆரவாரத்தோடு டான்ஸ் ஆடிட்டு எக்ரி குடிச்சிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே வரான். வரும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஏதோ சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனை விசாரிக்கும் பொழுது அந்த அசுத்தாவி சொல்லிச்சான், நீங்கள் எவ்வளோ ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த மனுஷனை சாய்க்க பார்த்தீங்க, ஆனால் யாரும் ஜெயிக்கல, ஆனால் எனக்கிட்ட ஒரு ஆயுதம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போய் நான் அடித்தேன், ஒரே அம்புல அவன் சாஞ்சிட்டான் அப்படின்ச்சான். ஹல்லேலூயா. என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினேன் அப்படின்னு லூசிபர் கேட்கும்போது அந்த அசுத்தாவி சொன்னான், குட்டி பிசாசு, சோர்வு என்கிற அம்பு, சோர்வு என்கிற ஆயுதம். யார சாட்ச? the great prophet Elijah, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, 400க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு போட்டவர், பின்வாங்கி போன தேசத்தையே, சோரம் போன ஆண்டவரை விட்டு மறுதலித்து போன கீழே கடந்த தேசத்தையே திருப்பின ஒரு எழுப்புதல் வீரர், மிகப்பெரிய ரிவைவலிஸ்ட், சவால் விட்டவர், வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர். அவருக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியல. ஆனா ஒரு சின்ன பிசாசு
சோர்வு என்கிற ஒரே ஒரு அம்பு அடிச்சான், போய் தச்சிருச்சு. அதோட ரிசல்ட் என்ன தெரியுங்களா? சூறைச்செடியில் போய் படுத்துட்டார். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இதை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால சோர்வை குறித்த ஒரு கவலை என்ன நிறைய நேரத்தில் நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் யார் தாங்க சோர்ந்து போல, உலகத்தில் யார் தாங்க சோர்ந்து போல. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம பயன்படுத்தும். யாருக்கு தான் சோர்வு வரல? அது எல்லாருக்கும் வருது. ஆனால் அந்த சோர்வுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலை, அதுக்குண்டான முயற்சி எடுக்கலைன்னா அதனுடைய விளைவு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமில் அது கொண்டு போய் நிறுத்தும். மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு அந்த சோர்வு முன்னாடி நிற்க முடியல. சூறைச்செடியிலுக்கே போய் படுத்துக்கிட்டு, எங்கள் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக விரும்புகிறேன்னு சொன்னவர். ஹல்லேலூயா. இந்த சோர்வு என்பது இன்று எல்லாருக்கும் வருகிற பலவீனமான காரியமா இருந்தாலும் சாத்தான் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்துவான். நமக்குள்ள வருகிற ஒவ்வொரு சோர்வையும் பிசாசு தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு நம்மை வாழ்க்கையில எப்படியாவது சேதங்களை உண்டு பண்ணுவதற்கும், ஆண்டவர் விட்டு பிரிப்பதற்கும், தேவ பிரசன்னத்தை விட்டு விலக்குவதற்கும் அவன் அதை பயன்படுத்துறான். இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னு சொன்னா நம்ம இதை மேற்கொள்ளுகிற ஸ்டேஜில் என்ன நடக்கும் கவனிக்கும் பொழுது, இதனுடைய உச்சக்கட்டம் என்ன? எந்த ஒரு செயலையும் செய்ய விடாம உங்களை முடக்கி போட்டுரும், உங்களை கட்டி போட்டு. அவ்வளவுதான், ஓர போயிட்டு உட்காந்து நிறைய பேர் மூலையில போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னால முடியாது, இதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் ஒண்ணு ஹோப்பே இல்லை, நம்பிக்கையே இல்லை, சோர்ந்து போயிருக்கிறேன், இதோடு நான் கைவிட்டுறேன். அமைதியா உட்காந்துக்கிற மூலையில போயிட்டு, அதுதான் அதனுடைய நோக்கமே. நம்மளை முடக்கி போடுறது தான் பிசாசினுடைய நோக்கம். முடக்குவது மாத்திரமல்ல, அதனுடைய உச்சக்கட்டம், அதோடைய எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, தோல்வி மனப்பான்மையை கொடுத்து கடைசியில செத்தே போயிடலாம், உயிரோடு இருக்கிறது வேஸ்ட்னு மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் விடுவது தான் அந்த சோர்வினுடைய எக்ஸ்ட்ரீம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சோர்வுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதிலிருந்து கர்த்தர் நம்மளை எழும்ப பண்ண போகிறார். ஓ ரபாலா சந்தாலாபா, கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். கர்த்தர் நிறைய சோர்வோடு வந்திருக்கிற, பலவீனத்தோடு வந்திருக்கிறவளை கர்த்தர் ஆல்ரெடி ஆராதனையில் நம்மளை எல்லாரும் எழுப்பி நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகள் வந்திருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. நீ சாதாரண வார்த்தையில மலை மேல தனியா இருக்கிறது சோர்ந்து போன நிலைமைக்கல்ல. அங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, உன்னை மலை மேல கொண்டு வந்ததே தனியா கர்த்தர் தான். அல்லேலூயா. நீங்க தனித்து இல்லை. நான் பின்னாடி அந்த காரியத்தை சொல்றேன். நான் ஆயத்தம் பண்ணி வந்த காரியம் தான் அது. ஆண்டவர் பேசிட்டார் முன்னாடி. இப்போ தனித்து, நான் தனித்து இல்லை, கர்த்தர் என்னை வேறு பிரிக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சோர்வு வருது? நம்பர் 1, நான் வேகமா காரியத்துக்குள்ள போறேன். நம்பர் 1, நிராகரிக்கப்படுதல், ரிஜெக்ஷன். நிராகரிக்கப்படுதல்னால நிறைய பேர் சோர்ந்து போறாங்க. நிராகரிக்கப்படுது. அநேகர் என்று சோர்ந்து போவதற்குள்ள காரணங்கள் நிறைய இருந்தாலும் அதில் முக்கியமானது நிராகரிக்கப்படுறது. எங்கள் வீட்டில் எங்களை புறக்கணிக்கிறாங்க. நிறைய நேரம் கணவன் மனைவியை நிராகரிக்கிறது, மனைவி கணவனை நிராகரிக்கிறத போல ஒரு தோற்றத்தை மனதில் உண்டாக்கி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறது பிசாசனுடைய வேலை. சொந்தம் எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. நான் நம்பியிருந்த நபர்கள் என்னை தள்ளிட்டாங்க. நான் யாரெல்லாம் நம்பி இருந்தனோ அவர்கள் எல்லாம் எங்களை நிராகரிக்கிறாங்க. நான் தனித்து விடப்பட்டவனா இருக்கிறேன், நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். அப்படின்ற நிலையில வரும் பொழுது அது அதனுடைய எண்டு எங்க கொண்டு போயிடும்னா சோர்வுக்குள்ள கொண்டு போய் நிறுத்துது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உங்களை நிராகரிச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை இன்னும் நிராகரிக்கல. கர்த்தர் உங்களை இன்னும் புறம்பே தள்ளல, கர்த்தர் உங்களை தள்ளி விடல. கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. யார் என்னை தள்ளனாலும் இயேசு என்னை தள்ளல. யார் என்னை புறக்கணிச்சாலும் இயேசு என்னை புறக்கணிக்கல. என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ரட்சித்த தெய்வம் என்னோடு கூட இருக்குது. என் தாயின் கருவிலே முன்குறித்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் என்னை நிராகரிக்கலாம், மனிதர்கள் நிராகரிக்கலாம், சொந்தங்களை நிராகரித்திருக்கலாம், நீங்க அதிகமாய் நம்பி இருந்த நபர்கள் உங்களை நிராகரித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை நிராகரிக்கவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களை தள்ளல. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாவது, கர்த்தர் உன்னை தள்ள, நான் உன்னை தள்ளல மகனே, தள்ளல மகளே, நான் உன்னை தள்ளல, நான் உன்னை நிராகரிக்கல, நான் கூடவே தான் இருக்கிறேன்.
யாரோ ஒருத்தர் உன்னை புறக்கணிச்சிட்டாங்க, யாரோ ஒருத்தர் உன்னை தள்ளிட்டாங்க, யாரோ ஒருத்தர் உன்னை நேசிக்கல, அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நான் என்னை விரும்ப மாட்டுறாங்க, நான் என்னுடைய இருப்பை விரும்ப மாட்டுறாங்க, என்னுடைய பேச்சை விரும்ப மாட்டுறாங்க, நான் அந்த இடத்துக்கு வர்றதை விரும்ப மாட்டுறாங்க. இதை நினச்சி நிறைய நேரத்தில் பிசாசு சோர்வை கொடுத்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிராகரிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலைன்னா தான் ஆச்சரியப்படணும். நான் திரும்ப சொல்கிறேன், நான் தெரிந்து சொல்கிறேன், நான் என்ன பேசுகிறேன்னு. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இந்த ரிஜெக்ஷன் நடக்கலைன்னா தான் நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும். இது கட்டாயம் நடக்கணும். நான் அப்படி சொல்கிறேன், நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இது நடக்குது நம்முடைய வாழ்க்கையில்? ஏன் நடக்குது? அதனால தான் அந்த சங்கீதத்தில் வாசித்தோம், நம்ம நிறைய தளராங்க, ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு. சில நேரங்களில் கர்த்தர் இதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நம்ம நினைக்கிறோம், இவங்க புறக்கணிக்கிறாங்க, அவங்க புறக்கணிக்கிறாங்க, இவங்க என்னோட பேசுறதை விரும்பலை, அவங்க நான் இருப்ப விரும்பலை, அவங்க தள்ளி விடுறாங்கன்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல, இதுக்கு மறைவாக கர்த்தர் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12:1-4 வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போறேன், குறிச்சு வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 12:1-4 ஆபிரகாம கர்த்தர் பிரிக்கல, அல்லது அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் செப்பரேட் பண்ணலனா, இன்னைக்கு நீங்களும் நான் ஆபிரகாமுடைய சந்ததியா, விசுவாசத்தின் மார்க்கத்தாரா இருந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி சரித்திரத்தில் ஏகப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் நம்ம நேரடியாக 12வது அதிகாரத்தில் தான் ஆபிரகாமை பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், சேதப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள், ஏன் ஈவன் ஆபிரகாமை கொல்லுவதற்கூட 2 சூழ்நிலை நடந்ததாக சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமை சாகடிக்கக்கூடிய சூழ்நிலை நடந்தது. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து, எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவரை பிரிச்சாரே தவிர மற்றவர்கள் ஆபிரகாமை நிராகரிக்கல. ஆண்டவனுடைய வாழ்க்கையில சில நேரத்தை சில மனிதர்கள் நம்மளிடத்திலிருந்து, அந்த இடத்திலிருந்து வேறு பிரிப்பதற்காக சில நபர்கள் நம்மை நிராகரிக்கிற போல சூழ்நிலையை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா கம்ஃபர்ட் ஜோன்லயே நிறைய பேர் உட்காந்துருவீங்க. ஓ, இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த நபர் நல்லா இருக்கிறாங்க, இந்த உறவு நல்லா இருக்கு, இது 10 பேர் கூட அப்படியே ஜாலியாகவே இருந்தீங்கன்னா அதனுடைய சைக்காலஜி என்னன்னா, எந்த நேரமும் ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் ஜாலியாகவே இருந்துட்டிங்கன்னா பொறுப்பு போயிடும், எதிர்காலத்தை குறித்த ஒரு உத்தரவாதம் போயிடும், அந்த அட்மாஸ்பியரில் மகிழ்ந்து அப்படியே காலத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நிறைய நேரத்தில் சில மனிதர்களை ஆண்டவர் உங்களை நிராகரிக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கி, அது நிமித்தம் இருதயத்துக்குள்ள ஒரு காயம், அது நிமித்தம் ஒரு வேதனை வரும் பொழுது, நான் இந்த இடத்துல இருந்து கர்த்தரை நெருங்கி அவரை அதிகமாய் சார்ந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவரை தேட ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, சில பேர் என்னை தள்ளுறதுக்காக நன்றி, அதனால தான் நான் இந்த பக்கம் விழுந்திருக்கிறேன், அவர் பக்கம். ஹல்லேலூயா. அவங்க தள்ளலைன்னா நான் இந்த ஆண்டவர் பக்கம் விழுந்திருக்க முடியாது. அவங்க இன்னும் அரவணைச்சிட்டு, இன்னும் அன்போடு பேசிட்டு, இன்னும் அவங்க நம்மளை கொஞ்சம் கொலாவிட்டு இருந்திருந்தாங்கன்னா கர்த்தரை நேசிக்கிற இருதயம், கர்த்தரை பிடிக்கிற வைராக்கியம் வந்திருக்காது. இன்னைக்கு எப்போ நம்மளுக்கு இருக்க சுபாவம் என்னன்னா, சில இடத்துல நமக்கு சேலஞ்சு, டஃப்பா ஆண்டவர் சூழ்நிலை உருவாக்கும் பொழுதுதான் நமக்குள்ள வெறி வரும், நமக்குள்ள வைராக்கியம் வரும், ரோஷம் வரும். நான் வாழ்ந்து காமிக்கிறேன், நின்று பார்க்குறேன், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் நீங்கள் செய்யலனா பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு செய்வார். எப்போ அந்த ரோஷம் நமக்குள்ள வருதுன்னா, சுற்றிலும் எல்லாம் நிராகரிக்கும் போது தான். ஹல்லேலூயா. எல்லாமே நல்லா பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த வெறி வைராக்கியம் உள்ளத்தில் தோன்றது இல்லை. இதுக்காகவே சில பேர் ஆண்டவர் பிரிக்கிறார். இதற்காகவே சில மனிதர்கள் உங்களை நேசிக்கிறதுலேருந்து பின்வாங்குறாங்க. இதற்காகவே சில பேர் உங்களை நிராகரிக்கிற ஒரு தோற்றத்தை கர்த்தர் உண்டாக்குறார். ஏன்னா நீங்க ஆண்டவர் பக்கம் சாய்வதற்காக, கர்த்தரை சார்ந்து கொள்வதற்காக, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைப்பதற்காக. ஹல்லேலூயா, ஆமென். அதே ஆதியாகமம் 37வது அதிகாரம், நான் இப்படி சொல்லிடுறேன், 37வது அதிகாரம் இல்லைன்னா 50வது அதிகாரத்துக்கு வேலையே இருந்திருக்காது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பை அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் ரிஜெக்ட் பண்ணலனா, அவன் மேல பொறாமை கொள்ளலனா, அவனை சாகடிக்கணும்னு எண்ணம் வரலனா, 50வது அதிகாரம் ஒரு சரித்திரமே இல்லாம போயிருக்கும்.
நான் இப்படி சொல்றேன், சில பேர் உங்களை நிராகரிக்கிறதுனால, சில பேர் உங்களை புறக்கணிக்கிறதுனால, சில பேருடைய அன்பு உங்களை விட்டு விலகுறதுனால கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா பின் நாட்கள் அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது நிமித்தம் நீங்க பின் நாட்களை ஏராளமான தாராளமான கர்த்தருடைய நன்மை அனுபவிக்க போறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. அந்த மனிதர்களோடு இருக்கிற வரைக்கும், அந்த அட்மாஸ்பியர் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆனா அந்த எல்லையிலிருந்து கர்த்தர் உங்களை பிரிக்கும் பொழுது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாரோ அந்த நன்மை உங்க சிரசின் மேல வந்து இறங்க போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? சில இடத்துல இருந்து சில பேர் என்னை நிராகரிக்கிறது நல்லது ஆண்டவரே, ஆமென், நல்லது. அப்படின்னா ஆண்டவரை சார்ந்திருக்க மாட்டீங்க, ஆண்டவரை பிடிச்சிருக்க முடியாது. யாத்ராகமம் 2:15 அதை மட்டும் வாசித்தலாமா? யாத்ராகமம் 2:15 மட்டும் சீக்கிரம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். போதும், அடுத்து வாசி. மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஏரியாவில் மோசே நல்ல ஒரு கால சூழ்நிலையில வளர்ற குழந்தையிலிருந்து வளர்ந்தவர். 40 வயசு ஆயிடுச்சு, எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. ராஜா பெரிய அந்த காலத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு கிங்டம்ல அரசருடைய பேரனா இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க இடத்துல இருக்கிறார். இந்த வசனம் மட்டும், இந்த சம்பவம் மட்டும் அவர் வாழ்க்கையில நடக்கலைன்னா ஒரு பெரிய ரட்சகன் இஸ்ரவேல் இழந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்ததற்காகவே, நடக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். அது நிமித்தம் அவர் என்ன பண்ணாரு? தப்பி ஓடி. ஐயோ, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எல்லாரும் என் சூழ்நிலை எனக்கு எதிராக மாறிடுச்சு, எல்லாரும் எனக்கு எதிராக திரும்பிட்டாங்க, எல்லாரும் எனக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன பண்றது தெரியல. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பைபிளில் நம்ம எல்லாரும் அறிஞ்ச ஒரு கேரக்டர் தாவீது. அவன் கூட பிறந்தவங்க வெறுக்கல, குடும்பம் வெறுக்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம், தாவீதின் சந்ததியின் வேறுமானவர், தாவீதின் வழியில் வந்தவர் என்று சொல்லுகிற வார்த்தை இன்னைக்கு இருந்திருக்காது. நிறைய நேரங்களில் நிறைய சூழ்நிலை நமக்கு எதிராக மாறும் பொழுதுதான், மனிதர்கள் எதிராக மாறும் பொழுதுதான் நமக்கான காரியத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் அந்த அட்மாஸ்பியர்ல மகிழ்ந்து களி கூர்ந்து ஜாலியா இருந்துட்டு எந்த யோசனை இல்லாம அப்படியே போயிடுவோம், வாழ்க்கை முடிஞ்சிடும். அது நிறைய யூத் ஸ்டேஜில் ஆண்டவர் அதை பண்ண ஆரம்பிப்பார். சில நேரத்தில் எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா உன் நம்பிக்கை யாரு மேலும் போயிடக்கூடாது, உன் அன்பு அளவு கடந்து யாரு மேலும் போயிடக்கூடாது, நீ யாரையும் அளவு கடந்து நேசிக்க கூடாது. அவரை ஒருத்தரை மட்டும்தான் நீ நேசிக்கணும், அவர் ஒருத்தர் மேல மட்டும்தான் உன் அன்பு இருக்கணும், அவர் ஒருத்தரை மட்டும்தான் நீ நம்பணும். இந்த ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த ரிஜெக்ஷன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இதில் நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். ரெண்டாவது சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரிஜெக்ஷனுடைய தொடர்ச்சி தான் நான் கடந்த வாரம் யூத்துக்கு அதை அந்த 2 பாயிண்ட் பேசும்போது, தனிமையாக்குறது. இந்த தனிமையாக்குறது, ஐசோலேட் பண்ணுறதுனுடைய டேஞ்சர் என்னென்னா, பிசாசியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது ஐயாலாம் காலேஜ் படிக்கும்போது அவங்க படிச்சிருக்கிறாங்க, நான் போனதில்லை. அதில் அவங்க சொல்கிற ஒரு ஆர்டர் இருக்குது. பிசாசு ஒரு மனுஷனை பிடிப்பதற்கு 7 படிநிலைகள் சொல்லப்படுகிறது. அதில் 3வது 4வது படி தான் இந்த ரிஜெக்ஷன் மூலமாக வருகிற தாக்கத்தினால் ஏற்படுறதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன? அதில் சப்ரஷன், தென் டிப்ரெஷன். எல்லாரும் என்னை நிராகரிச்சிட்டாங்க, எல்லாரும் என்ன தள்ளிட்டாங்க, அதனால யாரும் எனக்கு வேணாம், யாரு கூட நான் பேச மாட்டேன், யாரு கூட நான் பழக மாட்டேன், எந்த சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், எனக்கு ரிலேஷன் வேண்டாம். இதான் பிசாசு, இதுக்கு தான் அவன் கொண்டு வரான். அவன் இதை அனுமதிக்கிற நோக்கமே என்னன்னா, இங்க வந்து நீங்க நிப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். கடைசியில் அது எங்க வந்து நிக்குது? சர்ச்சை வேண்டாம், ஜபம் வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், வசனம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதனால நான் தனித்து போறேன்னு பொழுதுதான் உங்களை நீங்களே செப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது எங்க போய் முடியும்? டிப்ரெஷன்ல முடியும். இது பிசாசு ஒரு மனுஷனை பிடிக்கிற 4th ஸ்டேஜ். கிறிஸ்துவங்க இதுக்கு உள்ள போக கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை
அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த டிப்ரெஷனுக்குள்ள போறாங்கனாவே 4வது ஸ்டேஜ்ல நான் வந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ இது சாதாரண விஷயம் இல்லை, இதை நம்ம டீல் பண்ணி ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2 எப்படி சோறு வருது? ஆண்டவர் சொன்ன பாயிண்ட்டை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எதிர்கால பயம், ஃபியூச்சர் ஃபியர். பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு எதிர்கால பயம், தகப்பன்மார்களுக்கு அவங்க பிள்ளைகளை குறித்த எதிர்கால பயம், பெற்றோர்களுக்கு ஒரு விதமான பயம், பிள்ளைங்களுக்கு ஒரு விதமான பயம். இது வந்து மோசமான ஒரு காரியம், சோர்வுக்குள்ளாக்குற விஷயம். உங்கள் குடும்பத்தை குறித்த ஃபியூச்சர் திட்டம், எதிர்காலத்தை குறித்து நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறத நம்ம விட்டுடுவோம். நாளைக்கு என்ன பண்ணுறது ஆண்டவரே, நாளைக்கு என்ன பண்ணுறது, இதையே யோசித்து பயந்து நிறைய பேர் சோர்ந்து போகிறீங்க. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் மத்தேயு சுவிசேஷத்தில், நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆமென். திரும்ப சொல்கிறேன், வேலை செய்யாதீங்கன்னு சொல்லலை. ஆகாயத்து பறவையில நோக்கி பாருங்க, அதை நோக்கி பாருங்க, இவ உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, ஆகிலும் பரம பிதாவிலே பிழைப்பூட்டுகிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, அவைகளுக்கு கொடுக்கிற பிதா உங்களை அதிகமாக கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவான்னு இதெல்லாம் ஏன் சொன்னாருன்னா, கவலைப்படாதீங்கன்றதுக்காக தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க அதிகமா பயந்து கவலைப்படுறதுனால இப்ப பிரசன்ட்ல இருக்கிற லைஃபும் போயிடும், இப்ப செய்யற வேலையும் போயிடும், இப்ப இருக்கிற உற்சாகமும் போயிடும், இப்ப இருக்கிற அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த தெளிவு போயிட்டு குழப்ப நிலைக்கு போயிடுவோம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க, அன்னைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க இந்த பயத்துக்கும் கவலைக்கும் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அது வரும், வராமல் இருக்காது, வரும். ஆனால் அதை தூக்கி போட்டுட்டு திரும்பவும் துதிச்சு மகிழ்ந்து பாடி ஆண்டவர் பலத்தினால போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்கால பயம் 2 தீமோத்தி 1:7 சொல்லுகிறது, நம்ம எல்லாம் அறிந்த வசனம். எனக்கு கொஞ்ச நேரம் தான், சீக்கிரம் நான் இன்னும் அடுத்த 3 சொல்லிட்டு மட்டும் முடிச்சிடுறேன். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தரல. ஹல்லேலூயா, ஆமென். பயமுள்ள ஆவியை தரல. நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னது போல, பிசாசு ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு அல்லது நம்மளை உள்ள நுழையிறதுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயங்களை அவன் பயன்படுத்துகிற கேரக்டரில் இது வந்து 8வது காரியம். 8 குணம் இருக்கு. அதில் இந்த பயன்றது ஒரு ஸ்டேஜ். பயன்றது ஒரு ஸ்டேஜ். நீங்கள் தொடர்ச்சியாக பயந்துனே இருப்பீங்கன்னா பிசாசு உள்ளே வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பயத்தை தான் ஒரு வாசலாக பயன்படுத்தி உள்ளே வருவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தரல, எனக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் பயப்பட மாட்டேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கான காரியங்களை செய்வார், கர்த்தர் எனக்கு உண்டானதை எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், எதிர்காலத்தை பொறுப்பெடுப்பார் என்கிற விசுவாசமும் தைரியமும் நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்குள்ள அந்த பயம் வந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். 3வது தைரியமின்மை. தில்லுன்னு சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்சம் தில்லா நில்லுப்பா அப்படின்னு. தைரியம், போல்ட்னஸ். தைரியம் இல்லைன்னா சீக்கிரத்தில் சோர்ந்துருவீங்க. நான் வசனங்களை வாசிக்க நேரில் என்னாகமோ 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் நான் ஏற்கனவே எதிர்கால பயத்தை குறித்து சொன்ன காரியம் குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் 1 சாமுவேல் 17வது இதை மட்டும் நான் வாசிக்குவேன். ஏன்னா 6வது நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினார், அதை சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஒரு சிலரோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். அதை எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் சீக்கிரம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கலாம்.
ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களே என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். ஆமென். போதும். ஆண்டு இந்த சம்பவம் எல்லாம் நம்ம நிறைய வாசித்திருக்கிறோம். நான் இதில் இருக்கிற காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தாவீது போற இடத்துல 40 நாள் சண்டை நடந்துட்டு இருக்கு. 40 நாள் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. தாவீது ஒரு வாலிபனா இந்த இடத்துல போய் நிற்கிறார். மிகப்பெரிய யுத்த வீரர்கள், ட்ரெயின்டு பீப்புள் எல்லாம் அந்த இடத்துல சண்டை போட்டு இருக்கிறாங்க. ஆனா சண்டை நடந்த பாடு இல்லை. 40 நாள் கோலியாத்து வந்து 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 வார்த்தைகளை அனுப்பிட்டே இருக்கிறார். இது மைண்ட்ல வச்சுங்க. வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தையை இவங்க கேட்க 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 இவங்களுடைய காரியம் எப்படி இருக்கிறது? அதே 17வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 22வது வசனம் பாருங்க. 24, 23, 24. அவன் இவர்களோட பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். ஆமென். அடுத்த வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். 40 நாளும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்துறான். வார்த்தையை மாத்தல, வாய் ஜாலத்தை போல ஒரே சேம் வேர்ட் வந்து, உங்கள் ஒருவன் யாராகில் என்னோடு கூட யுத்தம் பண்ணட்டும். தைரியம் வந்தா ஒரு ஆளை அனுப்பு. இது தோத்துட்டா ஜெயிச்சிட்டா இது நடக்கும். இதே சேம் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறான். அந்த வார்த்தையை கேட்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடினார்கள். 40 நாள் பயந்து 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 நடிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த சத்தம் அவர்களை பயமுறுத்தினது. இந்த சத்தம் பயமுறுத்தினது. ஆராதனை வேலையில ஆண்டவர் தெளிவா இடைப்பட்டார். நீங்க யார் வார்த்தை கேட்கறீங்க? யார் வார்த்தையை நம்புறோம்? எந்த வார்த்தை அதிகமாக உங்க செவியில நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்களோ அதோட ரிசல்ட்டை கட்டாயம் வாழ்க்கையில நான் பார்த்தே தீருவேன். அதனுடைய முடிவு என் வாழ்க்கையில் நடக்க. யார் வார்த்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன்? கோலியாத்தின் சத்தத்தை நீங்க கேட்க போறீங்களா? அல்லது எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறத, எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்றத நான் நம்ப போறேனா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய கோலியாத்த முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு நிறைய நேரத்தில் அதையே கேட்டு சோர்ந்து போய் இந்த யுத்தத்தையே ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கிறாங்க. இன்னும் யுத்தம் ஸ்டார்ட்டே ஆகல. ஜஸ்ட் நிக்கிறாங்க போறாங்க, நிக்கிறாங்க போறாங்க. 40 நாள் வந்து நிக்கிறாங்க போறாங்க. மார்க்கவாசம் போட்டுக்கிட்டாங்க, கேடயத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஈட்டி எடுத்துக்கொண்டாங்க, ஷூ போட்டுக்கிட்டாங்க, பெல்ட் போட்டாங்க. எல்லாம் யுத்தத்துக்கு வேண்டிய எத்தனை ட்ரெஸ் ரெடி ஆயிட்டு வந்து கொஞ்ச நேரம் நின்னுட்டு பயப்படுறதுக்காக யுத்த ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. எனக்கு விரோதமாய் பிசாசு கொக்கரிக்கிற பிசாசுனுடைய கிரியைகளை, சத்துருடைய வார்த்தைகளை நான் மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 40 நாளும் அந்த வார்த்தையை கேட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இடையில வந்த ஒரு வாலிபன் அந்த வார்த்தையை கேட்டு பயப்படல. ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு வார்த்தை கேட்டுட்டான், ஏற்கனவே ஒரு சத்தத்தை கேட்டுட்டான். ஆல்ரெடி அவன் செவியில தேவனுடைய சத்தம் உள்ள போனதுனால பிசாசுடைய சத்தத்தை அவன் உள்ள அலோ பண்ணல. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சத்தம் என் செவியில ஆண்டவரே ஓவர் கம் பண்ணட்ட ஆண்டவரே, பிசாசுனுடைய சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே ஏன் அவர் சொல்றாரு, அவங்க அண்ணன் வந்து டிஸ்கரேஜ் பண்றாரு. அப்ப சொல்றாரு, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தாரம் இல்லையா? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தாரம் இருக்கு. கர்த்தர் இங்க ஒரு பர்பஸோடு இந்த யுத்த காலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நான் யுத்தத்தை பார்க்க வரல. ஹல்லேலூயா. ஓ ராபாலா ஷக்க, யுத்தத்தை பார்க்க வரல, யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வரல, உன்னை முடிக்க வந்திருக்கிறேன்னு கொக்கரிக்கிறார் தாவீது. ஹல்லேலூயா. 40 நாள் நடந்து கொண்டு இருந்தத சில மணி நேரத்தில் யுத்தத்தை முடித்து விட்டு போன காரணம், அவர் ஏற்கனவே ஒரு சத்தத்தை கேட்டுட்டாரு. இந்த சத்தத்தை அவர் கேட்க விரும்பல. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போவதற்கு காரணம், சத்ரு பேசுற தேவையில்லாத சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் சோர்ந்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யுத்தத்தை ஆரம்பிக்கல, யுத்தம் பண்ண தைரியம் இல்லை.
தைரியம் வரல, தைரியமா போய் யுத்த காலத்துல நிக்க முடியல, தைரியமா போயிட்டு பிசாசு எதிர்க்க முடியல, சின்ன சின்ன விஷயத்து கூட சோர்ந்து போறோம். ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அமாவாசை வந்தா நிறைய பேருக்கு சோர்வு, பௌர்ணமி வந்தா நிறைய பேருக்கு சோர்வு. யார் சொன்னது? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்க போனார்? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எங்க போச்சு? கர்த்தருடைய வார்த்தை எங்க போச்சு? எவ்வளவு பெரிய கோலியாத்தனா இருக்கட்டும், அவன் சிறு வயது முதற்கொண்டு அவன் யுத்த பழகனவனா இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா I have word of God, எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுங்க. அந்த வார்த்தையினால நான் கோலியாத்தை மேற்கொள்ளுவேன், மந்திரத்தை மேற்கொள்ளுவேன், பில்லி சூனியத்தை மேற்கொள்ளுவேன். கர்த்தருடைய அக்கினி நிறைந்த அந்த வார்த்தையை நான் பெற்றுக் கொண்டு வருமானால் எந்த காரியத்து குறித்தும் பயப்பட மாட்டோம். தைரியமா யுத்த காலத்துல நிப்பீங்க. ஆமென். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில ரொம்ப வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்கிற அவர் தான் எனக்கு திருமணம், என்னுடைய மனைவி அவர் தான் பார்த்து வச்சது. சென்னையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அந்த கிருபை பெற்றவர். அவர்கிட்ட கேட்டேன், இது டீல் பண்ணும்போது எப்படி உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கணும், பயம் அந்த மாதிரி எதுனா வருமா அப்படின்னு கேட்டேன். அவர் அண்ணனுக்கு வருமானான்னு கேட்டேன். அவர் சொன்னார், கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் தைரியம் இருந்தால் போதும்னார். ஹல்லேலூயா. ஃபெய்த், தைரியம், விசுவாசமும் தைரியம் இருந்தால் தான் சத்துருவுக்கு முன்னாடி நீ நிற்க முடியும். விசுவாசம் என்ன? கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம். அதனால கர்த்தர் என் கூட இருக்கிறார், வார்த்தை இருக்குதுன்ற தைரியம். நம்மளுடைய துணிச்சல் அல்ல, மாம்சத்தினுடைய தைரியம் இல்லை, மாம்சத்தினுடைய துணிச்சல் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு சோர்ந்து போகணும்? கர்த்தர் கூட இருக்கிறார், தைரியமா நில்லுங்க. ஹல்லேலூயா. இது ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சோர்வை எப்படி மேற்கொள்றது? அவுட் ஓவர் கம் சோர்வு எப்படி மேற்கொள்றது? நம்பர் 1, பை த வேர்டு, வார்த்தையினால. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையினால, வசனத்தினால. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 37 38 வேகமா வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26 37 38. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோர்வு அவர் சந்தித்த பகுதி தான் அவருடைய கடைசி மரணத்தின் முன்பதாக கெத்செமனே தோட்டத்துல அவரை மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்து அட்டாக் பண்ணுது. அவரே சொல்றார், சீஷர்களிடத்தில் அவர் கன்ஃபஸ் பண்றாரு, என் ஆத்துமா, அவர் பாருங்க, துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, டெத் ஃபியர். அந்த டைம்ல ஒரு மனுஷனுக்கு வருகிற சோர்வு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல நம்ம அந்த காட்சியில பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு சோர்வுக்குள்ள போன இயேசு எப்படி தைரியமா வெளியே வந்தார்? ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 26:2 வாசிக்க நேரம் இல்லை, அவரை குறித்த வேதம் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம். மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே மத்தேயு சுவிசேஷம் 26:31 32 சொல்லுகிறது, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே இவர் இந்த சூழ்நிலையில போவார் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சொல்றார் என்னன்னா, உங்களை குறித்து ஏற்கனவே ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசன வார்த்தை அனுப்பியிருக்கிறாருங்களா? எத்தனை பேருக்கு எனக்கு தீர்க்க தரிசன சத்தம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஆல்ரெடி இருக்குதுன்றவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையை வச்சுதான் நீங்க மேல வரணும். வேற புதுசால எந்த ஒரு காரியமே கிடையாது. ஏற்கனவே எனக்கு நேரா உரைக்கப்பட்ட வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை வைத்து தான் இப்ப நான் போயிட்டு இருக்கிற இந்த பள்ளத்தாக்கல, சோர்வின் பள்ளத்தாக்கல, இந்த துயரத்தில் இருந்து, இந்த கவலை இருந்து நான் மேல வரணும்னா ஏற்கனவே எனக்கு நேராய் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை.
அந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்க போகிறது. ஏற்கனவே எனக்கு நேராய் சொல்லப்பட்ட வசனம் தான் என்ன இந்த பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி எடுக்க போகிறது. இப்ப நான் போயிட்டு இருக்கிற நெகட்டிவ் அந்த தாட்ஸ், எதிர்மறையான சூழ்நிலை, எதிர்மறையான சம்பவங்கள், வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர வேண்டுமானால் ஏற்கனவே என்னை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உரைத்திருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கிறார், என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொல்லியிருக்கிறார். இதை கன்ஃபஸ் பண்ணி தான் நீங்க மேல வரணும். ஆமென். இத பேசிட்டே இருங்க. ஹல்லேலூயா. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? ஹல்லேலூயா. யார் வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கிறேன்? பிசாசு சொன்னதே நான் திருப்பி ரீப்ளே பண்ணிட்டே இருக்கேன். கன்பஸ் இல்லை, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை பேசிட்டே இருக்கிற. வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. ஒவ்வொரு வாரமும் சொல்றீங்க கர்த்தர் என்னோடு பேசினாரு, ஆனா திரும்ப சோர்வுக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த சோர்வு நேரத்துல கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை எடுத்து ஆயுதமா பயன்படுத்துறது இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் ஜெபிக்கிறேன், கடிந்து கொள்கிறேன். ஜெபித்து பாருங்க, ஒரு உன்னதமான பலன் உங்களை நிரப்பும், ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் உங்களை மேற்கொள்ளும். சோர்வு வெளியே போயிடும். ஆமென். சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை வைத்து இயேசு ஜெயிச்சார். அதுக்கு தான் ரேமா ரொம்ப முக்கியம். ஏன் கர்த்தர் என்னோட பேசணும்னு ஜெபம் பண்றோம்? ஏன் கர்த்தர் பைபிள்ல ஏராளமான வார்த்தை இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புன்னு ஏன் ஜெபம் பண்றேன்னா, அது மிகப்பெரிய தாக்கத்தை ஆண்டவர் இப்படி சொல்றார். கவனிங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 50:4 வாசிக்க வேண்டாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தர் நமக்கு கல்விமானை நாவ கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழி 25:11 சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். the timing word, ஏற்ற நேரத்துக்கு ஆண்டவர் இப்போ நிறைய பேரோடு பேசிட்டு இருக்கிறாரு. ஏற்ற நேரத்துக்கு உங்களுக்கு நேரா வருது பாருங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிங்கன்றார் ஆண்டவர். நீங்க எதிர்மறையான சூழ்நிலை வரும் பொழுது, சோர்ந்து போன நிலையில, பலவீனப்பட்ட நேரத்தில், சந்தேகத்தோடு வரும் பொழுது, கவலையோடு வரும் பொழுது, ஆண்டவர் என் கூட பேசினாரு பிரதர், ஆண்டவர் பேசினாரு சிஸ்டர் சொல்றேன் பாருங்க, அந்த வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க பிடிச்சிக்குங்க, அந்த வார்த்தையை விட்டுடாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஏற்ற சமயத்துல, ஏற்ற நேரத்துல, இப்படி சொல்றேன், இன்னொரு சரியான நேரத்துல சரியான வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரியான டைமிங்ல சரியான வார்த்தை ஒரு மனுஷன் நேரா வந்துச்சுன்னா, அவங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவங்களை மீட்டு எடுத்துருவாரு. அதுக்கு தான் ரேமா ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் கர்த்தர் என்னோடு பேசணும்ன்ற ஜெபிக்கிறது. ஏன் அதுக்காக மெனக்கறேன்னா, அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். பைபிள் ஃபுல்லா வசனம் இருக்கிறத எடுத்து ஜெபம் பண்றதுனால ஒன்றும் நடக்காது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை என் ஆத்துமாக்கு நேரா வருனா, ஓ மண்ணோடு ஒட்டி இருக்கிற என் ஆத்துமாவை அந்த வசனம் உயிர்ப்பிக்கும். நான் திரும்ப எழும்புவேன். ரேமா வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு நேரம் உரைக்கப்பட்ட வார்த்தைனால இயேசு ஜெயித்தார். நம்பர் 2, எப்படி ஜெயிச்சார்? அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். அதே வசனத்தை வாசித்தலைங்களா? மத்தேயு சுவிசேஷம் 38 நம்ம வாசிக்கலாம். 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணினார். சத்தமா சொல்லலாம், ஜெபம் பண்ணினார். எல்லாரும் சத்தமா, ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. எப்படிங்க இந்த சூழ்நிலை போய் ஜெபிக்கிறது? ஏற்கனவே நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் எப்படி அந்த சூழ்நிலை மேற்கொண்டார்? வார்த்தை வந்துருச்சு, வார்த்தை ஏற்கனவே இருக்குது, அந்த வார்த்தையை வைத்து அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆமென். பிசாசு நம்முடைய ஜெப வாழ்க்கையில பண்ற மிகப்பெரிய ஒரு ட்ரிக், ஒரு பெரிய தந்திரம் என்னன்னா, சோர்ந்து போயிருக்கிறப்போ நம்மளால ஜெபம் வராது, ஜெபம் பண்ணக்கூடாது, வா நான் இப்போ சோர்ந்து போயிருக்கிறேன், இப்போல்லாம் ஜெபம் பண்ணா ஜெபம் ஓடாது, அதனால படுத்து கம்முன்னு தூங்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெபம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிரசன்ஸை ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, பிரசன்னம் இருக்குதோ இல்லையோ, முட்டி போட்டு அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். வரலையே. அல்லேலூயா.
நமக்கு பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, எனக்கு மூடு இருக்கிறப்ப ஜெபம் பண்ண தான் பிரதர் ஜெபம் ஓடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மூட வைத்து வர்றதில்லை பிரேயர். அல்லேலூயா, ஆமென். நமக்கு எப்பவுமே தான் மூடு ஒரு மாதிரி இருக்குது. ஜெபம் எப்போ தான் பிடிச்சிக்குது? ஜெபனாவே கசக்குது நிறைய பேருக்கு. எப்போ தான் மூடு சரியாகிறது? எப்போ நான் ஜெபிக்கிறது? அதை சார்ந்து நம்ம பிரேயர் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அதை சார்ந்து போயிடுச்சுன்னா ஜெபமே வராது, ஜெபிக்கவே டைம் இருக்காது. ஏன்னா எந்த நேரமும் ஏதோ ஒன்று யோசிச்சு தான் இருக்கிறோம். எந்த நேரமும் ஏதாவது ஒரு மண்டியில் ஓடிட்டே இருக்கு. இந்த கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டை மேலே சுத்தும் பத்தியா குருவி மாதிரி, அந்த மாதிரி நிறைய பேருக்கு எந்த நேரமும் சுத்தின்னு தான் இருக்குது. ஒரு குருவி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர். எந்த நேரமும் சில பேர்லாம் பார்ப்பேன், நான் பேசும்போது அவங்க கவனிக்கிறாங்களா பார்ப்பேன், இல்லைன்னா திட்டிடுவேன். நான் பேசுறது கேட்குறது தான் என் கூட பேசுங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருப்போம். அவர் எங்கன்னா யோசித்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு என்ன சொன்ன பிரதர் தெரியல பிரதர், என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா மண்டையில் மேலே குருவி சுற்றிட்டு இருக்குது. மண்டைக்கு மேலே நிறைய பறவைங்க சத்தம் கட கட கடன்னு சுற்றிட்டே இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று மண்டையில் ஓடிட்டே இருக்கு. அதனால் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதே தான் ப்ரேயர். இது வந்து ப்ரேயர்லேயும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஜெபம் பண்ணுறதுக்கு மூடு இருக்கோ இல்லையோ, அந்த அந்த ஏக்கம் அந்த தாகம் இருக்கோ இல்லையோ, போயிட்டு முட்டி போட்டுட்டு 2 பாட்டு பாடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு சோத்திரம் பண்ணி அந்த நேரத்தை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் த்ரூ வரும். அல்லேலூயா, ஆமென். இந்த சூழ்நிலையில யாருக்கு ஜெபிக்கிறோம்? வியாகுலம். ஆனா வேதம் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தம்மை நோக்கி தம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிற பிதாவை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபிச்சாராம். சில ரெண்டு கேட்டகரி இருக்காங்க கிறிஸ்டியன்ல. நான் இவ்வளவு நல்லா பார்க்குது. ஒன்று சோர்வா இருந்தா விளைகிறவங்க ஒரு கூட்டம் இருக்கு. சில பேர் இருக்கிறாங்க சோறு வந்தா தான் சிங்கம் மாதிரி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அல்ல, இதில் எந்த கேட்டகரி நீங்கள் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் சோறு வந்த பிறகு அப்படியே படுத்துருவாங்க, வாழ்க்கையே போச்சு போகுது ஜெபிக்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க பிரச்சனை வந்தால் தான் வெறித்தனமாக தேட ஆரம்பிப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அது 2 கூட்டம் எப்பவுமே இருக்குது சபையில். அவங்க பாரு, பிரச்சனை வரட்டும் பாரு, பிரச்சனை வந்துச்சா போடு 2 நாள் பாஸ்டிங், போடு 3 நாள் பாஸ்டிங், 7 நாள் பாஸ்டிங், வெறித்தனமாக தேட ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஒன்று வந்தாவோ போதும் கம்முன்னு போயிட்டு எலியா மாதிரி சூரச்செடியில் படுத்துருவாங்க. ஆனால் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பக்கத்தில் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினால தான் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தினால தான். நான் ஸ்கிப் பண்ணுறேன், 3வது பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ஜெபத்தினால தான் மேற்கொள்ள முடியும். மூணாவது காரியம், நம்பர் 3, பை ஃபெய்த். வார்த்தை வந்துருச்சு, ஜெபிச்சேன், இது 2 நடந்து எனக்கு விசுவாசம் இல்லைன்னா இது மேலே சொல்லப்பட்டு 2மே அடிபட்டு போயிடும். நிறைய அதுதான் முன்னாடி ஆராதனை எல்லாம் வந்துச்சு. ஜெபம் பண்ணாலும் நீ ஜெபமே பண்ணாதன்ட்டார். ஏன்னா ஜெபம் பண்ணிட்டு மனசில் திருப்பி என்ன நடக்க போதோ அப்படின்னு போகிறதுனால அவ்வளோ நேரம் ஜெபிச்சுதான் வேஸ்ட்டாக போகுது. அதனால தான் கம்முன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்ட்டார் சில பேருக்கு. அல்லேலூயா. சில பேருக்கு நீ ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுன்ட்டார் பாஸ்டர். ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணால் கூட அவங்க மனசில் மாறல. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்கிற ஃபெய்த், விசுவாசம், உறுதியும் அவங்களுக்குள்ள வராததுனால அவ்வளோ நேரம் ஜெபிச்சு கூட அந்த ஜெபத்துக்கு உண்டான ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஜெபம் வேஸ்ட்டாக போச்சா போல, ரிசல்ட் வரல. ஜெபம் அங்கே எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் வீண் போகாது, ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அவர் சேர்த்து வச்சுட்டே இருப்பார். விசுவாசத்தினால நம்ம சோர்வுலேருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. யோசுவா 2:9 பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் ஃபேக்ட். சொல்லுங்க, இதுதான் ஃபேக்ட்னுங்க. ஆனா இங்க என்னன்னா, இங்க ஒண்ணுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இங்க முறுமுறுத்துன்னு சோர்ந்து போய் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா யாரு சோர்ந்து போயிருக்கிறாரா? நம்மளை பார்த்து எதிரி தான் சோர்ந்து போயிருக்கிறான். ஐயோ இவங்க ஒரு கூட்டம் வருது, மோவாபு பயந்தார், பீலாயாம் கூட்டு வந்து சபிக்க பார்த்தார், அப்படியே மேய்ஞ்சி போட்டுறாங்க. அவங்க போற இடமெல்லாம் காலி ஆகுது, எல்லாம் தரையா மாறிடுது. ஒரு பெருங்கூட்டம் வருது. ஏன்னா அவங்களோடு கூட வர தேவன் அப்பேற்பட்டவராம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவங்களோடு வருகிறார். ஆகவே ராஜ்யங்கள் பயந்தன, ராஜாக்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை பேஸ் பண்ண முடியல. அந்த எத்தனையோ 100கணக்கான கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற எரிகோவில் இருக்கிற ஜனங்க ஏற்கனவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் பாசல் பிசாசு ஏற்கனவே பயப்பட ஆரம்பிச்சிட்டான்.
நீங்க ஏன் பயந்து சாவுறீங்க? நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? அவன் ஏற்கனவே சோற ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இந்த ஜனம் எழும்பிடுச்சு, இந்த ஜனம் எழும்பிடுச்சு, கர்த்தரோடு கூட வந்துருச்சு, இந்த ஜனத்தை நம்மளை மேற்கொண்டுடுவாங்கன்ற பயமும் திகிலும் எதிரிக்கு வந்துருச்சு. இதை நம்ம அதை அறிஞ்சிட்டோன்னு சொன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துடும், பேஸ் பண்ணலாம். பிசாசு பயந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அதே யோசுவா 2:24 அதான் சொல்லுகிறது. யோசுவா 5:1 அதை தான் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலையும் நம்மளை பார்த்து பயப்படுது, ஆனால் நாம தான் என்ன பண்ணுறோம்? அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். இது நம்மளை மேற்கொண்டுடும். ஹல்லேலூயா. பாருங்கள், கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். 4th, நான் எப்படி அதை சோர்வுலேருந்து வெளியே வரேன்னா, மேலே சொல்லப்பட்டது எல்லாம் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடைசியில் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுதான் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் ஐக்கியம். இது எல்லாமே நான் மேலே வாசித்த இந்த ஒரு பேசேஜில் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டும், இந்த 4 பாயிண்ட்டும் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிச்சு அந்த குறிப்பிட்ட வசனத்தில் அடங்கியிருக்குது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவர் வசனத்தை வச்சு ஜெபிச்சார், 2வது ஜெபத்தினால ஜெபிச்சார், அடுத்தது அதை விசுவாசிச்சார், 3வது 4வது ஐக்கியம். எங்கே இருக்குது? அங்கே அந்த பகுதியில் எங்கே பார்க்க முடியும்? 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் இருந்தாலும் இன்னர் சர்க்கிள் 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு? எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை தான் ஷேர் பண்ணுறாரு. நான் கவலையோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், வியாகுலத்தோடு இருக்கிறேன், ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்குது, அதனால் எனக்கு தயவு செஞ்சு ப்ரேயர் சப்போர்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூப்பிட்டு போனார். ஆமென். நம்மள மாதிரி அவங்களும் தூங்கிட்டாங்க. ஜெபம் பண்ணுறேன்னு டிக் போட்டு அமுச்சிட்டு கடைசியில் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டாங்க, தூங்க வேண்டியது தான். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் வெளியில் ஜபிக்கிறேன்னு போட்டுறாங்க, ஆனால் அந்த ஜபிச்சாங்களா என்னன்னே தெரியாது, சீஷர் மாதிரியே தூங்கிடுறது. அவர் இப்போ முறை பார்க்குறாரு, பார்த்துட்டு தூங்குறாங்களா, ஏபி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கப்பா, தட்டி விட்டு போயிட்டு திரும்பி அவர் ஜபிக்கிறார். 2வது முறை பார்க்குறாரு, தூங்கிட்டு இருக்கான், திரும்ப தட்டி விடுறாரு. 3வது முறை பார்த்தா கண்ணு எல்லாம் சொருகி போயிருக்குது. கண்ணு வசனம் நித்திரை மயக்கத்தினால் அவங்க இருக்கிறாங்களாம். சரி எப்படியாவது தூங்கி தொலைங்கடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் போய் ஜெபம் பண்ணுறேன்னு அவர் தனியாக ஜெபிச்சார். ஹல்லேலூயா. இது எதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்னா, நிறைய பேர் ஜெபிச்சும் சோர்வுலேருந்து வெளியே வரல, நிறைய பேர் வார்த்தை இருந்தும் வெளியே வரல, நிறைய பேர் விசுவாசிக்கிற போது ஆனாலும் அப்பப்போ சோர்ந்து. அதுக்கு தான் பரிசுத்தவான்கள் ஐக்கியம், சபை ஐக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நண்பர்கள் அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தனியாகவே இருப்பீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சீக்கிரத்தில் சோர்ந்து போயிடுவீங்க. அதுக்கு தான் வாரம் சபைக்கு வாங்க, இடையில நடக்கிற ஜெபத்துக்கு வாங்க, அல்லது நண்பர்களாக கூடி ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிற நண்பர்களோடு போய் சேர்ந்து கொள்ளுங்க. ஏன் இதை நான் திருப்பி ஊழியக்காரங்க வலியுறுத்துறாங்கன்னா, இதுதான் நமக்கு சேஃப் ஜோன், பாதுகாப்பான இடம் அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கலாங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, thank you Jesus, hallelujah. ஓமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ராபாலா ஷக்கரதாலா ரபா. எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இப்போ போயிட்டு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவரை விரும்புகிறீங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஹல்லேலூயா, தள்ளப்பட்டோம், மனமடி வாக்கப்பட்டோம், ஒன்றும் ஆகாது. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கமான், அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபித்து மேற்கொள்ளுவேன். ஓ ராகா தாடா ராபாலா ஷக்காடா தியாந்தலா ரபா. கமான், எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஓ எத்தனை சோர்வுகள் வந்திருக்கிறீங்களா ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஓ நீங்க கடந்து வந்த அந்த பாதையில நீங்க சந்தித்த பிரச்சனைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம், அது உங்களால கிரகிக்க முடியாது, அல்லது உங்களால அதை பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தலைக்கு மீறி போயிடுச்சு பிரதர், என்னால முடியல, அந்த அளவுக்கு சோர்ந்து போயிருந்த ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை சோர்ந்து போக விட மாட்டேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நீங்க ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, லூக்காவுல சொல்லப்பட்டிருக்கும், அவர் ஜெபிக்க தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்களாம். அவர் இவ்வளவு நேரம் ஜெபித்ததை விட அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினாராம். கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கமான், எல்லாம் சோர்வுகள் மாறுகிறது. எஸ் எஸ் ஏசாயா 61 சொல்லப்பட்ட வார்த்தைகள் 1 2 3 4 வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. சாம்பல் மாறுவதாக, ஒடுங்கி போன ஆவிகள் விலகுவதாக, சோர்வின் ஆவிகள் விலகுவதாக. ஓ, ஒரு துதியின் அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு துதியின் அபிஷேகத்தை ஏற்கனவே கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். கமா, ரெனியூ பண்ணுங்க. வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஓ ராகட்டலா பகட்டலா பகட்டே, நான் பலவீனப்பட மாட்டேன். அதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. அதற்காக இயேசு ரத்தம் சிந்தல, சிலுவையில் அடிக்கப்படல. ஓ, எப்பேற்பட்ட பாதாளத்தில் இருந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுக்கிறார் இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. சில சூழ்நிலை நீங்க தனியா போயிட்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் தான் உங்களை அதை தனிமையில நடத்திட்டு இருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், அந்த தரிசனத்தை 6வது நேரத்தில் கர்த்தர் சொன்ன காரியத்தை திரும்ப நினைப்பட்டு விரும்புறேன். நீங்க மலை மேல தனியா இல்ல, கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா உங்களை வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். 10ஓடு 11 இருக்கிறன்னு சொன்னா அவர் கும்பல்லே விட்டு ஏன் உங்களை பிரிக்கிறாரு? ஏன் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கிறார்? ஏன் உங்களை மட்டும் மலை மேல கூட்டிட்டு வந்திருக்கிறார்னா, உங்களுக்கு நேராய் உங்களிடத்தில் அவருடைய வார்த்தையை கொடுத்து நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை இந்த நிலையில நடத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கமான், ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் முடிக்க போறோம். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஷகதல ரபகதரத ரதல ரபகரத ரிகபலதரக. ஓ ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நீ சோர்ந்து போக விட மாட்டார். புது பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. புது பலன் அடைந்து கழுகைகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவீங்க. ஒருவேளை இப்ப நீங்க பள்ளத்தாக்கள் இருக்கலாம், சோர்வின் பள்ளத்தாக்கள் இருக்கலாம். நீங்க எழும்புகிற நாட்கள் வருகிறது. புது பலன் அடைந்து எழும்புகிற நாட்கள் வருகிறது. ஜீசஸ். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே அர்ப்பணிச்சு முடிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. முச்செடி நன்னிலே தோன்றினாரே, மோசமடையாமல் தேடுவார். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முச்செடி போல பற்றிடுமே, மோசமடையாய் நீ முற்றி. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. முச்செடி போல பற்றிடுமே, மோசமடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடா ஓ நேசரதி. அவர் வெளிப்படுறாரு. அவர் உன்னோடு கூட வெளிப்படுறதுக்கு தான் சில சூழ்நிலைகளை உங்களை நிராகரிச்சிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. செடி போல பற்றிடுமே, மோசமடையாய் நீ முற்றிலுமே. ஏடாது நீ நேசரதில் ஏங்கிடாது நீ நேசரதில் தோன்றிடுவா. ஆண்டவரே, எஸ்லா ஆண்டவரே, உங்க வார்த்தை நீங்க அனுப்பி ஆண்டவரே, சோர்வான நிலையில, சூழ்நிலைகள் எதிர்மாறான நிலையில கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, நீங்க அநேகருக்கு இதை கன்ஃபர்மேஷனா ஆண்டவரே மறுபடியும் சொல்லப்பட்ட வார்த்தையாய்
சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இருக்கிற நிலையில ஓடி ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள் ஆராதனை நீர் ஆண்டவரே ஜனத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் எங்கள் இருதயத்தில் வைத்து பலன் கொடுக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும்